ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ் தோசை பப்பு. தமிழ்நாடுனா நான் ஃபர்ஸ்ட் சென்னையில ஒரு 10 இயர்ஸ் பேக் சென்னை 10 இயர்ஸ் ஒரு 12-13 இயர்ஸ் பேக் சென்னை வந்தப்போ இந்த தோசைக்காய்னா என்னன்னே தெரியாது. இங்க சென்னையில இந்த தோசைக்காய் எங்களுக்கு கிடைக்காது. ஸோ எங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்து தான் எங்க சமைப்போம். ஸோ யாருக்காச்சும் கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன காய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நிறைய பேருக்கு அது தெரியாது, எப்படி சமைக்கணும்னு தெரியாது. ஆனா ஆந்திரால தோசைக்காய் வச்சு தோசைக்காய் பப்பு பண்ணுவாங்க, பச்சடி பண்ணுவாங்க, அப்புறம் தொக்கு பண்ணுவாங்க, புளிக்குழம்பு பண்ணுவாங்க, சாம்பார்ல போடுவாங்க. ரொம்ப ஓல்டு டைம்ல எல்லாம் சாம்பார் நான் இங்க தமிழ்நாட்டுல பண்ற மாதிரி முள்ளங்கி சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆந்திரால இருக்கிறது ஒரே ஒரு சாம்பார் தான். அதுல தோசைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டுதான் பண்ணுவாங்க. ஒரே ஒரு சாம்பார் தான். ஸோ அந்த சாம்பார்ல மெயின் இன்கிரீடியன்ட் தோசைக்காய். ஸோ இந்த தோசைக்காய் ரிலேட்டடா இதுதான். எனக்கு தோசைக்காய் எப்படி இருக்கும், எங்களுக்கு சென்னையில நான் மார்க்கெட்ல அவளை பார்த்தது கிடையாது. இப்ப ரீசெண்டா பழமுதிர்ல கிடைக்குது. ஸோ பழமுதிர்ல கிடைச்சதுக்கு அப்புறம் ஊர்ல இருந்து வாங்குறது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு பழமுதிர்ல தான் வாங்கிட்டு இருக்கோம். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆந்திரால இருந்து வர காயெல்லாம். பட் நான் இந்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு ஆந்திரால எப்படி இருக்கும் அந்த தோசைக்காய் எல்லாம் இங்க எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டுமே மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். போடுறதுக்கு ஒரு சின்ன கிளிப்பாச்சு போடுவேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுதான் தோசைக்காய். இதை எப்படி ஃபீல் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும் இதெல்லாம் காமிச்சிட்டு தான் நான் இந்த பருப்பு பண்ண போறேன். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த தோசைக்காய் தமிழ்நாடுல எத்தனை பேருக்கு தெரியும், எனக்கு தெரிஞ்சா இது வச்சு என்னவா டிஷஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தெரியாது, நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நீட்டா கழுவிட்டு இந்த சைடு இப்படி கட் பண்ணிடுங்க. கெட்டு போயிருக்கு. சீலர் வச்சுட்டு எப்படி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தோலோட போடுவாங்க சாம்பார்லாம். நான் சொல்றேன் இல்லையா, தமிழ்நாட்டுல எப்படி ஏரியாக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்களோ ஆந்திராலையும் ஏரியாக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டிஷ்ஷஸ் மாறும். ஸோ சாம்பார்ல சில பேர் என்னவாங்க, எங்க ஏரியால தோல் எடுத்து தான் போடுவாங்க. எது சாம்பார் இருந்தாலும் சரி, புளிக்குழம்பு இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி எல்லா தோல் பீல் பண்ணிட்டு ஒரு வாட்டி பிளெயின் வாட்டர்ல கழுவிடுவாங்க. அதே மாதிரி சில பேர் சீடோட போடுவாங்க. நாங்க சீட் போட மாட்டோம், சீடு எடுத்துடுவோம். சில பேர் சீடோட போடுவாங்க. ஓகே, சீடு போட்டா எங்களுக்கு பிடிக்காது. எப்போ பாட்டி காலத்துல இருந்து சீடு எடுத்துதான் எங்க ஏரியால பண்ணுவாங்க. ஐ மீன் எங்க ஃபேமிலியில. இது டேஸ்டுக்கு ஒரு புளிப்பா இருக்கும். ரொம்ப புளிப்பு கிடையாதுங்க, மாங்காய் புளிப்பு எல்லாம் கிடையாது. ஒரு கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். பழமாச்சு அப்படின்னா அந்த ஸ்வீட்டிஷா இருக்கும், கொஞ்சம் மைல்டு ஸ்வீட்டா இருக்கும். இது சம்மர்ல வரும். சம்மர்ல ரொம்ப பாடி குளிர்ச்சி. ஸோ சம்மர்ல நல்லா இந்த காய் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா சம்மர்ல பண்ணி சாப்பிடுங்க. பப்பா இருந்ததுனால குட்டி குட்டியா கட் பண்றா. சாம்பார்னா கொஞ்சம் பெருசாவே கட் பண்ணுவாங்க.
பப்புனா கொஞ்சம் சின்ன சைஸை கட் பண்ணணும். பருப்புக்கு இந்த சைஸ்ல தான் கட் பண்ணுவாங்க. இன்னொன்று தொக்கு மாதிரி பண்றதுக்கு இப்படிதான் கட் பண்ணுவாங்க. புளி குழம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, தோசைக்காய் புலுசு. தோசைக்காய் புலுசுன்னா புளி குழம்பு. அதுலயும் இந்த மாதிரி சின்ன சைஸ் தான் கட் பண்ணுவாங்க. சாம்பாருக்கு மட்டும்தான் வந்து கொஞ்சம் பெருசு பெருசா போடுவாங்க. ஏன்னா சின்ன சின்னதா போட்டா வந்து கரைஞ்சிடும் சாம்பார்ல, பீஸே தெரியாது கண்ணு. நான் தோரம் பருப்பு வந்து கழுவி ஒரு 1 hour ஊற வச்சிட்டு இருக்கேன். நீங்க இந்த கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஊற வச்சதுக்கு அப்புறம் இப்ப நான் வந்து இது குக்கர்ல பண்ண போறதில்ல. நீங்க வந்து நம்ம அவசரமா ஸ்கூலுக்கு அனுப்பணும், இல்ல ஆபீஸ்க்கு வந்து பாக்ஸ் கட்டி எடுத்துட்டு போகணும் அப்படின்னா நீங்க குக்கர்லயே பண்ணிக்கலாம். இப்ப நான் போடுற எல்லா இன்கிரீடியன்ஸும் வந்து குக்கர்ல போட்டுட்டு ஆன் பண்ணிட்டு அந்த புளி மட்டும் போடாதீங்க. ஓகேவா? அப்படின்னா வெந்துடும். புளி போட்டீங்கன்னா தோரம் பருப்பு வேகாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பாக்ஸ் செப்பரேட்டா பண்ணிடுவேன், லஞ்ச் செப்பரேட்டா பண்ணுவேன். ஸோ அதுக்காக வந்து நான் வந்து பருப்பு ரிலேட்டட் எந்த பருப்பு பண்ணாலும் வந்து மேக்ஸிமம் சாம்பாருக்கு மட்டும்தான் குக்கர் யூஸ் பண்ணுவேன். மீது எந்த பருப்பு பண்ணாலும் இந்த மாதிரி சட்டியில என்ன சொல்லுவாங்க, டபரா சட்டியும். ஸோ நம்ம பழைய காலத்துல எல்லாம் அலுமினியம் பாத்திரத்துல வந்து பண்ணுவோம் இல்லையா, டைரெக்டா வந்து பாயில் பண்ணிட்டு பண்றோம். ஸோ அதே மாதிரி அந்த ஒரு ஸ்டைல்ல தான் நான் ரெகுலரா வீட்டுல சமைப்பேன். ஸோ அதை தான் நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன். அலுமினியம் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால இந்த பாத்திரம் தான் யூஸ் பண்ணுவோம். இது வெயிட்டா இருக்கும், இது வந்து மெலிசா இருக்கும், கறி பிடிச்சிடும் அப்படின்னு கிடையாது. ரொம்ப திக்கான ஒரு இது. ஸோ கறி பிடிக்காது. இந்த மாதிரி வேக வச்சு கடையிறதுக்கான பாத்திரம் தான் இது. ஸோ ஊற வச்சுட்டு கழுவி வேக வச்சுக்கோங்க. நல்லா பாயில் பண்ணணும். ஒரு பொங்கு வந்ததுக்கு அப்புறம் மேல இருந்த பொங்கு எடுத்துட்டு அதுல பச்சை மிளகாய் வெங்காயம் போடணும். இதுக்கு வந்து நான் 4 பச்சை மிளகாய் பெரிய சைஸ் போட்டுட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம எல்லா காரத்துக்கும் வந்து இந்த பச்சை மிளகாய் தான் யூஸ் பண்ண போறோம், வேற எதுவும் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ண போறது இல்லை. வெங்காயம் வந்து பாதி வந்து பருப்புல போடணும், பாதி வந்து தாளிக்கிறதுக்கு போடணும். இந்த மாதிரி பொங்கு வரும். பொங்கு வந்த உடனே பொங்கு எடுத்துடுங்க. இந்த மாதிரி கொதிக்கிற டைம்ல நம்ம பொங்கு மட்டும்தான் எடுத்துட்டோம். இந்த மாதிரி கொதிக்கிற டைம்ல பச்சை மிளகாவும் பாதி வெங்காயம் போட்டுடுங்க. பச்சை மிளகாய் உங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நீங்க காரம் நிறைய சாப்பிட்றோம்னா நிறைய போட்டுக்கோங்க, கம்மியா சாப்பிட்றோம்னா கம்மியா போட்டுக்கோங்க. நாங்க வந்து மீடியமா சாப்பிடுறோம், அதனால வந்து ஒரு 4 போட்டுட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து வேகிற வரையிலும் நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது. இதெல்லாம் வந்து 3/4 வாசி நல்லா பாயில் ஆகும். 90% தோரம்பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம இதுல இன்னும் போட வேண்டிய 3 தான். ஒன்று தக்காளி, மஞ்சத்தூள், ஒரு புளி. இந்த 3 தான் நம்ம போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 90% வெந்திடணும். சரிதா? ஸோ 90% வெந்ததுக்கு அப்புறமா தக்காளியும் மஞ்சத்தூளும் போட்டுடுங்க. தக்காளியும் வேகணும் இல்லையா, அதுக்குதான் வந்து ஒரு 90%க்கு அப்புறமாவே வந்து எடுத்து போடுறோம். அந்த மீதி பாயில் ஆகிறதுக்குள்ள தக்காளி வெந்துடும். அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்ப நம்ம தக்காளி போட்ட உடனே இந்த காயும் சேர்த்து போடுங்க. தக்காளி, தோசைக்காய், அப்புறம் வந்து மஞ்சத்தூள், இந்த 3மே ஒரே வாட்டி போடுங்க.
சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பச்சை மிளகாய் கம்மி பண்ணிட்டு இப்ப நம்ம மஞ்சத்தூள் போட்டோம் இல்லையா, அந்த டைம்ல கொஞ்சம் காரம் போடுவாங்க. பட் எங்க வீட்டுல வந்து பச்சை மிளகாய் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, காரம் யூஸ் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு பருப்பு ரிலேட்டடான இதுலையும். அப்படின்னா பப்பு, தோசைக்காய் பப்பு, டொமேட்டோ பப்பு, பீர்க்கங்காய் பப்பு, ஸோ இது எல்லாத்துலயுமே வந்து காரம் போட மாட்டாங்க. காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா காஞ்சி மிளகாய் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து புளி, தோசைக்காய் கொஞ்சம் புளிக்கும், அதனால நான் நிறைய எல்லாம் போடலாம், கம்மியா தான் போடுறேன். மொத்தமாவே இவ்வளவுதான், சரிதான், ரொம்ப கம்மி. இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா புளி போட்டுக்கலாம். ஒரு 5 minutes கழிச்சிட்டு புளி போட்டுக்கலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பருப்பு ஊற வச்சுட்டு வேக வைக்கணும். அந்த வேக வச்ச உடனே வந்து மேலே பொங்கு வரும், அதை எடுத்துட்டு பச்சை மிளகாய் வெங்காயம் போடணும். பருப்பு ஒரு 90% பாயில் ஆனதுக்கு அப்புறம் தக்காளி, தோசைக்காய் கட் பண்ண பீசஸ், அப்புறம் வந்து மஞ்சள், இது மூணுமே போட்டு வேக வைக்கணும். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டா வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா புளி போட்டு ஒரு 10 minutes மூடி வச்சு வேக வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. இதுதான் வந்து நார்மல் இதுல பண்றது. அப்புறம் கடைஞ்சி தாளிக்கணும். இதே நம்ம குக்கர்ல பண்றோம் அப்படின்னா இப்ப நான் போட்ட எல்லா இன்கிரீடியன்ஸ் வந்து குக்கர்ல போட்டுடுங்க. ஆனா வந்து புளி மட்டும் போடாதீங்க, புளி போட்டா வேகாது. உங்களுக்கு புளியும் வேகணும் அப்படின்னா ஒரு குட்டி கிண்ணல ஒரு குட்டி கிண்ணல புளி போட்டு தண்ணி போட்டு அந்த கிண்ணியோட குக்கர்ல வச்சு மூடி வச்சிடுங்க. ஸோ எல்லாம் பாயில் ஆனதுக்கு அப்புறம் அந்த குக்கர்ல இருந்ததெல்லாம் அப்படியே போட்டுட்டு, ஐ மீன் அந்த குட்டி பவுல்ல இருந்ததெல்லாம் குக்கர்ல போட்டுட்டு ஒரு 5 minutes கொதிக்க வச்சு கடைஞ்சி தாளிச்சிடுங்க. குக்கர்ல பண்ணதுக்கும் அதுக்கும் இதுதான் வித்தியாசம். எனக்கு வந்து குக்கர்ல பண்றதை விட இதுதான் பிடிக்கும். ஏதாவது ஃபாஸ்டா பண்ணணும், அர்ஜென்சியா பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நான் குக்கர் யூஸ் பண்ணுவேன். ஓகேவா? மொத்தமா இன்கிரீடியன்ஸ் இதுதான்: பருப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, தோசைக்காய், மஞ்சத்தூள், புளி, மொத்தமா இந்த 7 இன்கிரீடியன்ஸ் மட்டும்தான். ஓகேவா? அப்புறம் தாளிக்கிறதுக்கு என்னென்ன போடுவோமோ அதான் உப்பு போடணும். உப்பு போடலன்னா நல்லா இருக்காது. ஸோ இந்த தக்காளி, தோசைக்காய் எல்லாம் வெந்துருச்சு. ஸோ இப்போ வெந்ததுக்கு அப்புறம் புளி போட்டுட்டு, புளி கம்மி தாங்க போடணும், நிறைய எல்லாம் இல்லை, ரொம்ப கம்மி. புளி போட்டுட்டு, புளி போட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 minutes 5 minutes அப்படியே வச்சுடுங்க. புளி நல்லா வேகட்டும். ஸோ எல்லாம் வெந்துச்சு. தண்ணி இந்த அளவுக்கு இருக்கணும். இது கூட இல்லை அப்படின்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப கட்டியா இருக்கும். ஓகே, ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா கடைஞ்சிடணும். உப்பு போட்டுட்டு கடைஞ்சிடணும். எனக்கு இப்படிதாங்க கம்ஃபர்டபுள், அதனால நான் இப்படியே பண்ணிடுறேன். நீங்க வந்து சில பேர், எங்க அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காலுக்கு மிடில் வைப்போம் இல்லையா, பாதத்துல கடையும் போது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சு கடையுவாங்க. நான் இப்படிதான் பண்ணுவேன். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அப்படி கடைஞ்சிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான், ரொம்ப சாஃப்டாகவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பருப்பாகவும் இருக்கக்கூடாது. நம்ம கடையிறத வந்து பாதி பாதியாக தான் இருக்கணும். வெங்காயம் வந்து ரொம்ப குட்டியா கட் பண்ணிக்கோங்க, சின்னதா. அப்புறம் கருவேப்பிலை. ஸோ தாளிக்கிறதுக்கு இது மட்டும்தான், வெங்காயம் கருவேப்பிலை மட்டும்தான். ஸோ ரொம்ப சாஃப்டா எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு அங்கங்க சில பீசஸ் பார்த்தா தெரியும், தெரியுதா? ஸோ ரொம்ப சாஃப்டாகவும் கடையக்கூடாது, ரொம்ப காயாகவும் தெரியக்கூடாது. இந்த மாதிரி கடையணும். ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி, ஓகேவா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு நம்ம வச்சிருக்கோம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கடுகு, நிறைய பேர் வந்து பூண்டு இல்ல பெருங்காயத்தூள் ஏன் நீங்க பருப்புல போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா,
எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி காலத்துலேருந்து எங்கள் வீட்டில் வந்து இந்த பருப்பு ரிலேட்டட் இதில் வந்து பெருங்காயத்தூள் போட மாட்டாங்க, அப்புறம் பூண்டு போட மாட்டாங்க. அது வந்து வெறும் சாம்பாருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கடுகு ஸ்பிட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ இந்த அளவுக்கு கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா தெரியுதா கறி பிடிச்சிட்டு போகுது. பார்த்து பண்ணும்போது இருக்கிறதெல்லாம் நம்ம கடைஞ்ச பருப்பெல்லாம் இதில் போட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். ஜஸ்ட் ஒரு 1 minute காய்ச்சி பருப்பு அதில் கொட்டினதுக்கப்புறம் ஒரு 1 minute பார்த்துட்டு உப்பு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. பார்த்தீங்களா ஒரு கொதி வருது. ரொம்ப நேரம் கிடையாதுங்க, ரொம்ப நேரம் வச்சா கறி பிடிச்சிடும், டேஸ்ட் மாறிடும். ஜஸ்ட் 1 minute மட்டும் வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு இங்கே வீட்டில் வந்து கோங்கூரை பச்சடி, பொட்டேட்டோ ஃப்ரை. நம்ம தோசைக்காய் பப்புக்கு வந்து காம்பினேஷன் பொட்டேட்டோ ஃப்ரை நல்லாயிருக்கும், அப்புறம் வந்து வாழைக்காய் பொரியலும் நல்லாயிருக்கும். அந்த கிறிஸ்பியான பொரியல்ஸ் என்னென்ன பண்ணுவீங்களோ அது எல்லாமே வந்து பருப்பு ரிலேட்டடாக இதுக்கும் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஓகேவா? இது எப்படி சாப்பிடணும்னு சொல்லிட்டு பாருங்கள். நெய் போட்டிக்கோங்க, நெய் தான் டேஸ்ட் இதுக்கு. ஒரு ஸ்பூன் நெய் இப்படி போட்டுக்கிட்டு நல்லா சூடா இருக்கு, ரைஸ் சூடா இருக்கு, குழம்பு சூடா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்து நாங்க பச்சடியில தான் சாப்பிடுவோம், அப்புறமா தான் பருப்பு பொரியல் சேர்த்து சாப்பிடுவோம். ஓகே, பட் இன்னைக்கு வீடியோக்காக வந்து டைரெக்டா எடுத்த உடனே வந்து பருப்பு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ இது வந்து பருப்பு மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பொரியல் இப்படி சென்டரில் இப்படி வச்சு தான் சாப்பிடுவோம். பொரியல் வந்து தனியாக மிக்ஸ் பண்ணி சாப்பிட மாட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். செம்மையா கொஞ்சம் நல்லா உப்பு புளிப்பு காரம் மீடியமா இருக்கு. சூப்பரா இருக்கு. கரெக்டா டைம் இப்போ 1:30. டெய்லி என்ன சமைக்கணுமோ சமைச்சிட்டு இன்னைக்கு வீடியோ சமைச்சிருக்கேன். ஓகேவா? தோசைக்காய் பப்பு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தோசைக்காய் ரிலேட்டடா ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பான். இன்னும் வந்து இந்த காய் உங்களுக்கு தெரியுமா, இது ரிலேட்டடா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.